Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இந்த 45 நாளில் மட்டுமே 16,000 ரூபா ஒரு சவரனுக்கு குறைஞ்சிருக்கு. 16,000 ஒரு கிராம் ஒன்றுக்கு 2,000 ரூபா குறைஞ்சிருக்கு. இந்த மாதிரி வார் இருக்கு அப்படின்ற சமயத்தில் அதிகம் தான் ஆகும் அப்படின்னு இது என்ன நடக்குது? பொருளாதார வல்லுநர்களாகும் எல்லாருமே என்ன நினைச்சாங்க, போர் வந்தால் விலை உயரும். நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய முறை அதான் நடந்திருக்கும் கூட. ஆனால் இந்த முறை என்ன ஆச்சு, அந்த போர் வந்துச்சு. ஆனால் போர்னால முதல் பாதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எப்பயுமே தங்கத்தினுடைய இதுதான் ஜாஸ்தி ஏறும். ஆனால் இங்கே ஈரானை பொறுத்த வரைக்கும் அவன் தான் ஆயில் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுல டாப்பில் இருக்கான். போர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இந்த வாரனால பிரச்சனை வரப்போகுது, கோல்டு ஏறப்போகுது அப்படின்ற ஒரு யூகத்தில் கிடுகிடுன்னு ரேட்டு ஏறிச்சு. 15,000 சில்லறை வரைக்கும் மேலே போச்சு. இப்போ இன்னும் தங்கத்தினுடைய விலை குறையும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்போ இந்த ஆயில் ப்ரைஸ் ஓரளவுக்கு ஸ்டாக்னண்டாக ஆயிடுச்சுன்னா உடனே அதுலேருந்து பெஸ்ட்டு அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி அது வந்து கோல்டு தான். கோல்டுக்கு வருவாங்க. அப்படி கோல்டுக்கு வரும்போது அதனுடைய ஏற்றம் திருப்பி ஸ்டார்ட் ஆகிடும். கடைசி வரைக்கும் இறங்குதா அப்படின்னு பார்த்துட்டு ஒரு 10 நாள் கழிச்சு வாங்கிக்கலாம் அப்படின்றது புத்திசாலித்தனமா, இல்லை இப்போவே வாங்கிறது புத்திசாலித்தனமா? வாங்கலாமா வேணாமா அப்படின்னு வெயிட் பண்ணுறவங்களா இருந்தால் இப்போ 3rd வீக் ஆஃப் மார்ச் இந்த 20-21 தேதிக்குள்ளே, அதிகபட்சம் 25 தேதிக்குள்ளே ஒரு 50% வாங்கிடலாம். சில்வரும் இன்னைக்கு தேதியில் ஒரு பெரிய ஃபோக்கஸ் இருக்குது. ஆனால் டவுன் ஆகிறது பார்த்தா பக்குன்னு தான் இருக்குது. ஏன்னா ஒரு கேஜிக்கு இவ்வளோ டவால்னு 4,000 இறங்கிறது அப்படின்னா இது பண்ணலாமா வேண்டாமன்றது உங்களுடைய பார்வையிலேயே. நீங்கள் வந்து லாட்ரி மாதிரி இதை நினச்சிட்டு வரக்கூடாது. அது மாதிரி தங்கத்திலே வெளியிலையோ நான் 1 கிராம் வாங்குவேன், 1 கிலோ வாங்குவேன் 2,76,000 ரூபாய்க்கு, அது வந்து 1 கோடி ரூபா போகும்னு எதிர்பார்க்கக்கூடாது. அந்த மாதிரி லாட்ரி ரீசனபிள் ரிட்டர்ன் கண்டிப்பாக இதுக்கு உண்டு. நாளாக வந்து தங்கத்தை டிமானிட்டைஸ் பண்ணுவாங்க, தங்கத்துலையும் வரும் அப்படின்னு சொல்லி அந்த பேச்சுக்கெல்லாம் ஓடிட்டு இருந்தது. டிமானிட்டேஷன் வந்த மாதிரி கோல்டு மானிட்டேஷன் வரோமே தவிர மற்றபடி நீ கணக்கில் இல்லாத விஷயத்தை தான் அவங்க கொண்டு வருவாங்க. முதல்ல கை வைப்பாங்க. லஞ்சமாக பெறப்படக்கூடிய பணமாகட்டும், இல்லை வேறு ஏதாவது வழியில் வரக்கூடிய பணமாகட்டும், எல்லாத்தையுமே சேஃபானது கோல்டுன்னு சொல்லி கோல்டில் வாங்கி வச்சுருவாங்க. அந்த மாதிரி உபரியாக இருக்கிறது, கணக்கில் வராதது, கருப்பு பணமாக இருக்கிறது மட்டும்தான் அதில் வரும். எத்தனை 1000 சவரன் வேணாலும் நீங்கள் அதுக்கு டேக்ஸ் கட்டி, ஜிஎஸ்டி கட்டி, இன்கம் டேக்ஸ் கட்டி கணக்கில் வந்துட்டிங்கன்னா 1% கூட பயப்படாது. வணக்கம் சார். வணக்கம். ஸோ தங்கத்துடைய விலை வந்து 400 ரூபாய் குறைஞ்சிருக்கு, வெள்ளியினுடைய விலை வந்து கிலோவுக்கு 4,000 ரூபாய் குறைஞ்சிருக்கு. அப்படிங்கும்போது இன்னும் எவ்வளவு குறையும் அடுத்தடுத்த நாட்கள்னு நீங்கள் சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எவ்வளோலாம் குறைய வாய்ப்பு இருக்குது சார்? அதாவது வந்து மொத்தத்தில் 400ன்னு சொன்னீங்க, அதை ஒரு சின்ன திருத்தம். நம்ம எப்பயுமே ஒரு பெரிய நம்பராக சொல்லி பழகிட்டு ஏறும் இவ்வளோன்ற மாதிரி வச்சப்போ 400 குறையில் ஜனவரி மாதம் 30ஆம் தேதிக்கும் மார்ச் மாதம் 16ஆம் தேதி இன்றைக்கி இந்த 45 நாளில் மட்டுமே 16,000 ரூபா ஒரு சவரனுக்கு குறைஞ்சிருக்கு. 16,000 ஒரு கிராம் ஒன்றுக்கு 2,000 ரூபா குறைஞ்சிருக்கு அதிகபட்சமாக இந்த 45 டேஸில். உச்சபட்சமான ரேட்டுன்றது 16,800, அதாவது 1,34,400 ரூபா ஒரு சவரன் அப்படின்ற அளவுக்கு போன தங்கம் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக பிப்ரவரியில் குறையும் நம்ம எதிர்பார்த்தோம், குறைஞ்சிது. பட் என்ன ஒன்று, மார்ச்சில் விலை இந்த சண்டை வந்தது இல்லையா, வார், ஈரான் இஸ்ரேல் வாருக்கு அப்போ விலை உயரும்னு எதிர்பார்த்தது, உலகமே அப்படி தான் எதிர்பார்த்தது. அதுதான் நானும் கேட்கலாம்னு நினச்சேன் சார். ஏன்னா ஆமாம், ஒவ்வொரு முறையும் ஏதாவது இந்த மாதிரி வார் இருக்குது அப்படின்ற சமயத்தில் அதிகம்தான் ஆகும் அப்படின்னு. ஆனால் இந்த தடவை இன்னும் அக்ரெசிவாக சண்டை ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, விடாப்பிடியாக 2 நாடுகளும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது கட்டாயமாக தங்கம் விலை அதிகமாகும் தான் எல்லோரும் எதிர்பார்த்தது. இது என்ன நடக்குது? அதாவது வந்து இதில் பொறுத்த வரைக்கும் வியாபார பெருமக்களாக்கிய நாங்களும் சரி, பொருளாதார வல்லுநர்களாகும் எல்லாருமே என்ன நினைச்சாங்க, போர் வந்தால் விலை உயரும். நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய முறை அதான் நடந்திருக்கும் கூட. ஒவ்வொரு முறையுமே விலை ஏறிட்டு இருக்கோம், என்னென்னு வந்து கேட்பாங்க, என்னென்னா போர் பதட்டம் வந்துச்சு, போர் உருவாகிடுச்சு இப்படின்னு ஒவ்வொரு. ஆனால் இந்த முறை என்ன ஆச்சு, அந்த போர் வந்துச்சு. ஆனால் போர்னால முதல் பாதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எப்பயுமே தங்கத்தினுடைய இதுதான் ஜாஸ்தி ஏறும். ஆனால் இங்கே ஈரானை பொறுத்த வரைக்கும் அவன் தான் ஆயில் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுல டாப்பில் இருக்கான். அவன்கிட்ட ப்ரொடக்ஷன் ஆகிற ஆயில் அது எல்லாமே இப்போ கட் ஆகுது. அதில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பகுதி இந்த நம்ம சவுத்து ஏஷியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா, சைனா, இந்த மாதிரி எல்லா கண்ட்ரிக்குமே பெரும்பகுதி அங்கேருந்து ஆயில் வருது. அப்போ இந்த ஆயில் வர தடைப்பட்டுன்றப்போ ஆயில் டிமாண்ட் வருது. அந்த க்ரூட் ஆயில் டிமாண்ட் வர்றப்போ ஆன்லைன் ஏற்கனவே இந்த யூக வணிகம்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அது வந்து படு மோசம்.
ஏன்னா எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அது கோல்டு ஆகட்டும், சில்வர் ஆகட்டும், ஆயில் ஆகட்டும், ஷேர் மார்க்கெட் எது வந்தாலும் உடனே அதனுடைய தாக்கம் ஏற்பட்டு கிடுகிடுன்னு டக்கு டக்குன்னு ஒரு நாளைக்கு ஏறும் இறங்கும். இந்த போர் பதட்டம் வந்தோடனே மெயின் வந்து இந்த அது பாதிப்பு ஆயிலில் போயிடுச்சு, கோல்டுக்கு வராமல். ஆயில் தானே ஒரு இதாகிடுச்சு. அப்படின்றப்போ ஆயிலுக்கு போக போக முதலீட்டாளர்களாகட்டும், கன்சியூம் பண்ணுறவங்களாகட்டும், உண்மையிலேயே கன்சியூம் பண்ணுறவங்க இப்போ நார்மலாக இருக்கவங்க கூட இப்போ என்ன தான் பார்த்தவங்க மீடியாவில் கூட சில டைம் வருது, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆயிலெலாம் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா கூட எல்லாருமே இல்லை திடீர்னு வராமல் போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு பங்குக்கு படையெடுக்கிறாங்க. பார்த்தோம் இந்த காட்சிகள் நம்ம பார்த்துருக்கேன், எல்லாம் வாங்குறாங்க. அந்த மாதிரி வர வர நார்மலாக இருக்கிற தேவைகளை விட இப்போ 2 மடங்கு 3 மடங்கு தேவைகள் அதிகமாகுது. நமக்கு இப்போ பொருள் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா நம்ம வீட்டில் ஒரு 5 கிலோ அரிசி வச்சுக்கிட்டு இருப்போம். இந்த 5 கிலோ அரிசியே ஒரு 3 பேர் இருக்கிற குடும்பத்துக்கு கிட்டத்தட்ட 20 நாளைக்கு போதுமானதாக இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு பற்றாக்குறை வரப்போகுது, அரிசி வரப்போகுது பற்றாக்குறை அப்படின்னா 20 நாளைக்கு கொண்ட அரிசி இருக்கும். இவன் பற்றாக்குறை வந்து இன்னொரு 10 நாள் 15 நாளில் சரியாயிடும், அது வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லுவான். 10 நாளில் கண்டிப்பாக பிரச்சனை சரியாயிடும்னா கூட நம்ம மனசு கேட்காது. 10 நாளில் தீர்ந்துடும். ஆனால் நம்மள்ட்ட 20 நாளைக்கு அரிசி இருக்குது, ஒரு மூட்டை அரிசியை வாங்கி வைப்போம். சாதாரண டைமில் ஒரு மூட்டை வாங்க மாட்டான். கடைசி 5 கிலோ இல்லை 1/4 கிலோ வந்து காலியாகிற வரைக்கும் அதுக்கப்புறம் தான் போய் கடையிலே போய் அரிசி வாங்கிட்டு வருது, இல்லை ஆப்பில் போட்டு பிளிங்கிட்டில் அதில் இதில் போடுறது. இந்த பிரச்சனை வந்தவொடனே என்ன பண்ணுவோம், இம்மீடியட்டாக ஒரு மூட்டை இறக்கிடுவோம். அந்த கதை தான் இப்போ அந்த ஆயிலை பொறுத்த வரைக்கும், பெட்ரோல் லிட்டர் கேஸ் இதை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாருமே ஐயோ பற்றாக்குறை வந்துச்சு என்ன பண்ணுறதுன்னு வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இதே போல் அந்த யூக வணிகம் ஆன்லைனில் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் என்ன ஆகுது, விலை ஏறுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அடிக்கடி பார்ப்போம் பிக் இன்வெஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். அவங்க எல்லாருமே முழுக்க தன்னுடைய கவனத்தை அந்த பக்கம் திருப்பி அதில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுமே. நார்மலாக தங்கம் தன்னுடைய பாதையில் போயிட்டு இருக்கும் இல்லையா, அதுவே தடைப்பட்டு அது அப்படியே கொஞ்சம் ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து நின்று ஆரம்பிச்சிடுச்சு. அதனால தான் இந்த விலை ஏறாமல் மாறாக கொஞ்சம் இறங்க ஆரம்பிச்சிது தங்கம். அந்த ஒரு இதுதான் இப்போ தங்கத்தினுடைய விலை குறைவு அப்படின்னு கூட நம்ம இதை சொல்லலாம். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி சார், இப்போது இந்த போருக்கு அப்புறம் தான் இவ்வளோ தூரம் வந்து குறைஞ்சிருக்கா? நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளோ சவரனுக்கு இவ்வளோ விலை அப்படின்றது அதுக்கு முன்னாடி இருந்தே குறைய ஆரம்பிச்சு? இல்லை, அதுக்கு முன்னாடியே குறைய ஆரம்பிச்சு. அப்போ இதுக்கு எப்படி நம்ம கணக்கு? இல்லை, அதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக. எப்படின்னா ஒரு 16,800 இருந்த தங்கம் பிப்ரவரி மாதத்துலாமே பார்த்திங்கன்னா 15,000 14,000 வரைக்கும் வந்துருச்சு. வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பியும் அந்த போர் ஸ்டார்ட் ஆகுதுன்னு விலை ஏறிச்சு. சொல்லப்போனால் ஒரு சாட்டர்டே தான் போர் ஸ்டார்ட் ஆச்சு, சாட்டர்டே சண்டே. அந்த மார்க்கெட் இத்தனைக்கு க்ளோஸு. அந்த டைம்லேயே டக்குன்னு விலை ஏறிச்சு. சண்டேலாம் கூட ரேட் வந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு அந்த போர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இந்த வாரனால பிரச்சனை வரப்போகுது, கோல்டு ஏறப்போகுது அப்படின்ற ஒரு யூகத்தில் கிடுகிடுன்னு ரேட்டு ஏறிச்சு. 15,000 சில்லறை வரைக்கும் மேலே போயிட்டு தான் அதுக்கப்புறம் மண்டே டியூஸ்டே வெனஸ்டே வர ரேட்டு குறைஞ்சி தங்கத்தோட விலை குறைஞ்சி 14,710 ரூபாய் இன்றைக்கி. அதாவது 1,17,680 ரூபா ஒரு சவரன் அப்படின்ற அளவுக்கு குறைஞ்சிருக்கு. அப்போ ஏற்கனவே குறைஞ்சதில் திருப்பி ஏறினதில் அப்புறம் இதாச்சு. இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸுன்றது வந்து இந்த கடந்த ஒரு 45 நாட்களாக நம்ம இதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இப்போது திரும்ப போர் வந்து இன்னும் தீவிரமாகறதுக்கான சூழ்நிலை தான் இருக்குது, இல்லை இது இன்னும் தொடரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா நமக்கு ஏற்கனவே தெரியும் இந்த ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடந்தப்போ ஒரு நாளில் முடிஞ்சிடும், 2 நாளில் முடிஞ்சிடும்னு ஆரம்பித்தாங்க. ஆனால் அது இன்னைக்கு வரைக்கும் முடிஞ்சு பாடல. அதே கதை தான் இதுக்கும் பொருந்தும் அப்படின்ற பட்சத்தில் இது எப்படி இருக்கும் சார்? அப்போ இன்னும் தங்கத்தினுடைய விலை குறையும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை 1 மாதம் கழிச்சா இன்னொரு 10,000 ரூபாய் கம்மியாயிரும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம்? கரெக்ட். நீங்கள் கேட்குற கேள்வி கரெக்டானது. சாமானியர்களுக்கும் அந்த மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கும். எதிர்பார்ப்பு தானே எல்லாத்துக்குமே இன்னும் குறையாதா அப்படின்ட்டு. ஆனால் இப்பயே பாருங்கள், இந்த ஆயில் இது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்துடுச்சு. டக்குன்னு உயர்ந்தது இப்போ ஓரளவுக்கு இதாகிடுச்சு. அது வந்து இன்னமும் மற்ற நாடுகள்லேருந்து வர ஆரம்பிச்சிடுச்சு. இதில் மாற்று வழி வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கு எதுக்குமே இது ஒரு சாதாரண சூழ்நிலை ஆகிடும். இப்போ அசாதாரண சூழ்நிலை மாதிரி தென்பட்டாலும் ஒரு சாதாரண இயல்பு நிலைக்கு திரும்ப ஆரம்பிச்சிடும். நீங்கள் பாட்டு அடிச்சிட்டு இருங்கடா ஒரு பக்கம். இப்போ எப்படி நீங்கள் வந்து ரஷ்யா உக்ரைன் வார்னாலேயோ இஸ்ரேல் பாலஸ்தீன் வார்னாலேயோ கோல்டு இப்போ நடுவில் பிரச்சனை வரல. விலை நடுவில் உயர்ந்ததுக்கு உண்டான காரணம் தங்கம். ஆரம்பத்தில் அது ஒரு காரணமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பல்வேறு மற்ற காரணங்களால தான் தங்கம் உயர்ந்துச்சு, அந்த போருடைய காரணத்தினால இல்லை.
அது மாதிரி இப்போ இந்த போரினுடைய விளைவுனால குறைய ஆரம்பிச்சது, ஆயிலுடைய ப்ரைஸ் விலை உயர ஆரம்பிச்சது. இதுவே நிரந்தரமாக ஆகிடும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு உண்டான மாற்று வழி நம்ம ரஷ்யாவிலேருந்து ஃபுல்லாகவே இது பண்ண இறக்குமதி பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஏற்கனவே ரஷ்யாவிலேருந்து நம்ம ஆயில் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி மாற்று வழிகள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா இப்போ ஆயிலுடைய ப்ரைஸ் வந்து ஓரளவுக்கு ஸ்டெபிலிட்டி வந்துடும். அப்படி வரும்ன்ற பட்சத்தில் திருப்பியும் பேக் டு பெவிலியன், தங்கம், அடுத்த இந்த இன்வெஸ்டர்ஸ் இவங்க பண்ணுற ஒரு விஷயம்தான் இது. ஓகே, அவன் இதில் இருந்து பணத்தை திருப்பியும் இது உயர தான் இதில் போடுவான். இந்த ரேஸில் வந்து குதிரை எந்த குதிரை ஓடுதோ எல்லாருடைய பார்வையும் அது பக்கம் வரும். இந்த இதுக்கு மேலே தான் கட்டுவாங்க, பணத்தை கட்டுவாங்க. அது மாதிரி தான் இதுவும். அப்போ இந்த ஆயில் ப்ரைஸ் ஓரளவுக்கு ஸ்டாக்னண்ட்டாக ஆயிடுச்சுன்னா உடனே அதுலேருந்து பெஸ்ட்டு அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி அது வந்து கோல்டு தான். கோல்டுக்கு வருவாங்க. அப்படி கோல்டுக்கு வரும்போது அதனுடைய ஏற்றம் திருப்பி ஸ்டார்ட் ஆகிடும். அப்போது இது நீங்கள் சொன்ன மாதிரி சார், அதெல்லாம் செட்டில் ஆன உடனே திரும்ப இந்த பக்கம் தான் ஒரு ஃபோக்கஸ் வரும் அப்படின்னா, ஆனால் இது எப்போ நடக்கும் அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா சார்? இது ஒன்று. இன்னொன்று, அப்போ இந்த இயர் எண்டில் நம்ம இப்போ லாஸ்ட் இயர்லாம் ஒரு ப்ரெடிக்ஷன் சொன்னோம், இந்த எண்டில் இப்படி இருக்கும் அப்படின்னு. ஈவன் நம்ம பிகினிங்லேயும் அதை பற்றிலாம் பேசணும். அப்போ அந்த லெவலில் இது பீட் பண்ணுமா, இல்லை இந்த பிரச்சனைனால வந்து அந்த அளவுக்கு போகாது அப்படின்றது புரிஞ்சுக்கலாம்? இல்லை, இப்போ இதுக்கு நடுவில் வேறு பிரச்சனைகள் வராமல் இருக்கணும். இது ஒரு பக்கம், இது பழகி போயிடுச்சு நமக்கு. சொல்லுவாங்கள்ல சில பேர் ஜோசியை கேட்டால் எப்படிங்க இருக்குன்னா, இப்போ கொஞ்சம் கஷ்டகாலம் தான் உங்களுக்கு, அப்புறம் சார் அதுவே உங்களுக்கு பழகி போயிடும் அப்படின்வான். அப்போது அது பழகிடும். அது மாதிரி தான் இதுவும் நம்மளுடைய இதை பொறுத்த வரைக்கும் எல்லாருடைய இதுவுமே விலை ஏறிக்கிட்டே இருக்குது. தங்க எல்லாருக்கும் இன்னும் ஏறிட்டு அப்புறம் அது பழகி போயிடுங்க. அது பாட்டு எல்லாருக்கும் மைண்ட் செட் வந்துடும். அதுபோல் இப்போ இந்த போருன்றது நிற்காதான்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்புறம் அதுவும் பழகிடுச்சு அப்படின்னா அதனுடைய ஒரு பாய் நிற்கும். இன்னொரு இது இல்லாத மற்றொரு புது விஷயங்கள் வர ஆரம்பிச்சிது. இன்றைக்கி தான் எதுவுமே ப்ரெடிக்டே பண்ண முடியல. ஏதாவது ஒரு ரூபத்தில் பிரச்சனைகள் வரதானே செய்யுது. அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தால் திருப்பியும் தங்கத்தினுடைய ரேலி ஸ்டார்ட் ஆகும். எண்ட் ஆஃப் தி டே என்ன தான் இருந்தாலும் இந்த மார்ச் 31ன்றது ஒரு முக்கியமான உற்று நோக்கக்கூடிய விஷயம். அந்த இயர் எண்டிங்கிறப்ப நிறைய புக்கிங்ஸு நிறைய இதெல்லாம் வந்து கான்ட்ராக்ட் எல்லாமே கட் ஆகும். அந்த மாதிரி நேரத்தில் திருப்பியும் விலை உயர்வதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு இன்னும் 2 வாரம் இருக்குது. அது வந்து நார்மலாக ஒரு கணிப்போம் இல்லையா, இந்த டைம் வர்றப்போ ஏறுங்கன்னு அது ஒரு 10% வரைக்கும் விலை உயர்வதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கலாம். இதற்கனவே மற்ற பிரச்சனைகள் எதுவுமே வராமல் இருந்தால், மற்ற எந்த பிரச்சனையுமே இல்லை, இது அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு 5%லேருந்து 10% மட்டும்தான் விலை உயரும், விலை இறங்கும், அப்படியே மெயின்டைன் ஆகும். ஆனால் பெருவாரியாக குறைஞ்சி ஒரு 80,000 ரூபா ஒரு சவரன் வருமா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி சார், இப்போ ஏப்ரல் அப்புறம் கொஞ்சம் ஹைக் இருக்கும் அப்படின்னா, அப்போ இந்த மாத கடைசி வரைக்கும் இறங்குதா அப்படின்னு பார்த்துட்டு ஒரு 10 நாள் கழித்து வாங்கிக்கலாம் அப்படின்றது புத்திசாலித்தனமா, இல்லை இப்போவே வாங்கிறது புத்திசாலித்தனமா? இல்லை, என்னைய கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அடுத்தது வந்து சித்திரை மாதம் வந்துச்சுன்னா கொஞ்சம் அது ஒரு இது ஜாஸ்தி வரும். அந்த 31 மார்ச்சுக்கு அப்புறமே. அதனால் வாங்கலாமா வேணாமா அப்படின்னு வெயிட் பண்ணுறவங்களா இருந்தால் இப்போ 3rd வீக் ஆஃப் மார்ச் இந்த 20-21 தேதிக்குள்ளே, அதிகபட்சம் 25 தேதிக்குள்ளே ஒரு 50% வாங்கிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு ஏப்ரல் 2nd வீக் போல் பார்த்துட்டு அப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏதாவது ஒரு கால் அதுக்கப்புறமும் குறைய ஆரம்பிச்சிச்சு, வேறு ஏதாவது வேறு நம்ம தான் சொல்கிறோமே, இப்போ யாராலும் சொல்கிறது வந்து ஒரு முடிவெடுக்க முடியல, ஒரு தயக்கம் இருக்குன்னா 50-50 அந்த மாதிரி 50-50 வாங்கிக்கிறது ஒரு சேஃபான இடத்துல நம்ம இருப்போம். ஓகே, அதுதான் அட்வைசபிள், அதுதான் பெஸ்ட்டு. ஆனால் இல்லை வாங்கிடலாம் இப்போ உறுதி அப்படின்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. இல்லை கண்டிப்பாக வாங்கலான்னா எப்படின்னா, நீங்கள் ஒரு 3 பவுன் தான் வாங்க போகிறேன் அப்படின்னா கண்ணை மூடி இப்போ வாங்கிடலாம். 2 பவுன் 3 பவுன் இந்த மாதிரி. ஒரு பெருசாக வாங்க போகிறேன் ஆனால் எனக்கு ஏறுமா இறங்குமா அந்த மாதிரி டபுள் மைண்டு. இல்லை பெருசுன்றப்போ 20 சவரன் எடுக்கிறாங்க, ஒரு கல்யாணத்துக்கு எடுக்க வராங்க அப்படின்றப்போ ஒரு பவுனுக்கு 2,000 ரூபா குறைஞ்சா கூட 40,000 ரூபா வந்துடுது இல்லை. அவங்களே கஷ்டப்பட்டு பணத்தை சேர்த்து வருவாங்க. அதனால தான் இந்த ஐடியா கொடுக்குறோம் நம்ம. பட் பணம் வச்சிட்டு இருக்கோம், நாளைக்கு வச்சுருந்தாலும் எனக்கு செலவாகிடும், எனக்காக பாதுகாப்பு பண்ண முடியாது, வேறு ஏதாவது செலவு வந்துடும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருந்தால், பணமும் கையில் இருக்கா, இது பெஸ்ட்டு பீரியட். ஒன்றுமே இல்லை, ஒரு சவரனுக்கே இப்போ கிட்டத்தட்ட 16,000 ரூபா கம்மியாகிருக்கு. உச்சபட்சத்துலேருந்து போனதில் எவ்வளோ பேர் அந்த ரேட்டுக்கே வாங்கி வச்சுருக்காங்க. வெள்ளியாகட்டும் தங்கமாகட்டும், ஒரு கிராம் 1 கோல்டு பொறுத்த வரைக்கும் 16,800 ரூபாயும், சில்வர் 420 ரூபா வரைக்கும் வாங்கியிருக்காங்க.
அதிகபட்சமான ரேட்டு. இன்றைக்கெல்லாம் சில்வர் வந்து ரொம்ப கம்மியான ரேட்டில் இருக்குது. 276 ரூபா ஒரு கிராம்ன்றது வந்து அதை கம்பேர் பண்ணால் ரொம்ப கம்மி. கோல்டு கூட அதை கம்பேர் பண்ணால் ரொம்ப கம்மி. அதனால் தாராளமாக இப்போ ஒரு 5 பவுன் அதுக்குள்ளே வைக்கிறோம் வாங்கணும் பணம் இருக்குது அப்படின்னா கண்ணை மூடிட்டு இப்போ வாங்கலாம். பெரிய அமௌண்ட்டாக இருக்குது, டைலமாவில் இருக்குது அப்படின்றப்போ 50-50 வந்து வாங்கலாம். அப்போ கம்பேரிட்டிவ்லி சார், ஒரு பக்கம் சில்வரும் இன்னைக்கு தேதியில் ஒரு பெரிய ஃபோக்கஸ் இருக்குது. ஆனால் இந்த டவுன் ஆகிறது பார்த்தா பக்குன்னு தான் இருக்குது. ஏன்னா ஒரு கேஜிக்கு இவ்வளோ டவால்னு 4000 இறங்கிறது அப்படின்னா இது பண்ணலாமா வேண்டாமன்றது உங்களுடைய பார்வையிலேயே? ஆமாம், 4000 ரூபா இன்றைக்கி இறங்குச்சு, நேற்றுக்கு 10,000 ரூபா இறங்குச்சு, அப்படி போய்கிட்டு இருக்குல்ல. இருக்கும்ல சார். ஆமாம், அது யாருக்குமே ஒரு இதெல்லாம் இருக்கும். அதனால் தேவை இருந்தால் வாங்கணுங்க எப்பயுமே. இன்னொரு விஷயம் முக்கியமாக இன்வெஸ்ட்மெண்ட்டாக நான் கேட்குறேன். இன்வெஸ்ட்மெண்ட்னா நீங்கள் கேஜியாக நான் வாங்கி வச்சுக்கிறேன். அதாவது நான் அதை தான் திரும்பியும் சொல்லுவேன் எப்பயுமே. நீங்கள் வந்து லாட்ரி மாதிரி இதை நினச்சிட்டு வரக்கூடாது. லாட்ரியில் வந்து நம்ம 1 ரூபா போடுவோம், 1 கோடி ரூபா எதிர்பார்ப்போம். உளுந்தா 1 கோடி. ஆமாம், போடுறது 1 ரூபா இல்லை 10 ரூபான்னு வைங்களேன். 10 ரூபா போடுவோம், 1 கோடி ரூபா எதிர்பார்ப்போம். அது லாட்ரி. அது மாதிரி தங்கத்திலே வெள்ளியிலையோ நான் 1 கிராம் வாங்குவேன், 1 கிலோ வாங்குவேன் 2,76,000 ரூபாய்க்கு, அது வந்து 1 கோடி ரூபா போகும்னு எதிர்பார்க்கக்கூடாது. அந்த மாதிரி லாட்ரி ரீசனபிள் ரிட்டர்ன் கண்டிப்பாக இதுக்கு உண்டு. அது நிறைய பேர் அது தப்பு பண்ணுறாங்க. என்ன நினைக்கிறாங்க, இன்வெஸ்ட் பண்ணுன்றாங்க. பட் சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் இது. லாட்ரியில் நீங்கள் போட்ட காசு வந்தால் அது, வரலைன்னா நீங்கள் போட்ட காசே போயிடும். ஆனால் இது அப்படி கிடையாதுல்ல. நீங்கள் என்ன போட்டிங்களோ அந்த காசு இருக்கும். அதுக்கு அப்ரிசியேஷன் வேல்யூன்னு ஒன்று இருக்கும். ஈவன் ஒரு 30%, 40%, 50% அந்த மாதிரி அது மாதிரி தான் போயிடும். பட் இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனை பார்க்குறப்போ உலக நாடுகளில் ஒட்டுமொத்தமாக எடுத்தாலே அதனுடைய தேவைகளும் அதனுடைய விலையும் உயர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தானே நம்ம எல்லாருமே அதன் பின்னாடி போயிட்டுருக்கோம். நாம் மட்டும் இல்லை, அதாவது சொல்லுவாங்க, ஒரு ஊருக்கு போனால் பாம்பு சாப்பிட்ற ஊருக்கு போயாச்சுன்னா ஒன்றும் இல்லையா, நடுத்துண்டை என்னதுன்னு சொல்லி உட்காந்துடணும். பாம்பு கறி சாப்பிட்ற ஊருக்கு போயாச்சுன்னா நம்ம ரொம்ப எனக்கு பிடிக்காது சாப்பிட மாட்டேன்லாம் இல்லை. இப்போ வெட்டுறா நடுத்துண்டை எனக்கு கொடுத்துரு, ஏன்னா தலை போனாலும் சரியாக இருக்காது, வாலும் சரியாக இருக்காது அப்படின்ற மாதிரி சேஃபாக போயிடணும். அந்த மாதிரி தான் இதுவும். வேர்ல்டே உலகமே இதை நோக்கி போய்கிட்டு இருக்க காலத்தில் நம்மள்கிட்ட சொந்த பணம் இருந்துச்சுன்னா தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணி, நீங்கள் கேட்டிங்களே இப்போது இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் எப்படி, அந்த மாதிரினா ஒரு 24 மாதம் நீங்கள் உங்களால் பணத்தை பாதுகாப்பாக வச்சுக்க முடியும். அப்படி வேறு எதாவது போட்டு இதை விட வருமானம் எனக்கு முடியும், நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் அதை பண்ணலாம். இல்லை நான் வந்து ஒரு என்னுடைய உபரியாக இருக்க பணம் பேங்க்கில் போட போகிறேன், எனக்கு வேறு ஏதாவது ஷேர்ஸில் போட போகிறேன், ஆனால் ஷேர் மார்க்கெட்டை பற்றி எனக்கு தெரியாது, இன்னொருத்தரை நம்பி போகணும், என்னையை நம்பியே நான் இருக்கணும் அப்படின்னா தங்கமோ வெள்ளியை வாங்கி வச்சுக்கிட்டு அடுத்த 24 மாதங்களில் பார்த்திங்கன்னா நம்ம போடுற பணத்தில் மினிமம் 20% 30% ரிட்டர்ன்ஸு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஃபைனலாக சார், தங்கத்தை பற்றி நம்ம தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கோன்றனால இப்போ கொஞ்ச நாளாக வந்து தங்கத்தை டிமானிட்டைஸ் பண்ணுவாங்க, தங்கத்துலேயும் வரும் அப்படின்னு சொல்லி அந்த பேச்சுக்கெல்லாம் ஓடிட்டு இருந்தது. அதோட அப்டேட்ஸ் ஏதாவது இருக்கா சார், இல்லை அது உண்மைதான்? இது வந்து அரசாங்கத்திலேருந்து அதிகாரப்பூர்வமான தகவல் இன்னும் வரல. ஓகே, ஆனால் வரலாம். ஏன்னா எப்படியுமே நாட்டுடைய பொருளாதாரத்தை ஒரு பக்கம் கொண்டு வரணும், இதாக இருக்கணும், சீர்தூக்கணும்னா அரசாங்கம் வந்து ஏதாவது ஒரு கொள்கை முடிவு எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். அது எல்லாருக்கும் பயன்படக்கூடிய விஷயமா. இருக்கிறவன்ட்ட வாங்கி இல்லாதவன்ட்ட கொடுக்குறது தானே திட்டம். அந்த மாதிரி தானே இருக்கிறவன்ட்ட ஒரே முட்டை நீ வச்சுக்கிட்டு தலைமுறைக்கு சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிறது என்ன பிரயோஜனம் இருக்குது? அப்படி எவன்கிட்ட கள்ளத்தனமாக இருக்கும், நீ அக்கௌண்ட்ஸில் வச்சுக்கிறது. அதுதான் சார், நல்ல அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது. அது 2 விஷயம் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. ஒருத்தட்ட செல்வத்தில் பயங்கர கொழிச்சிட்டு இருப்பான், அவன்கிட்ட இருக்க தங்கத்தையும் பிடிங்கி அரசாங்கம் இவன்கிட்ட கொடுன்றது அது கிடையாது. அவன் அதுக்கு நியாயமான வழியில் வரி கட்டி அவன் பக்கா எவ்வளோ பேர் இருக்காங்க நல்ல, அதாவது தான் சம்பாதிக்கிறதுல ஒரு 10 கோடி சம்பாதிக்கிறாங்களா, அதில் 3 கோடி ரூபா டேக்ஸ் கட்டுறாங்க கவர்மெண்ட்டுக்கு. கட்டிட்டு மீதி இருக்க பணத்தை நியாயமான வழியில் காமிச்சிட்டு இருக்கானா அவன் எவ்வளோனா வச்சுக்கலாமே. அதை வந்து யாரும் அப்ஜெக்ட் பண்ண ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கெல்லாம் எந்த நிறைய பேரோட புரிதலே இப்போ எல்லாம் இந்த தங்கம் மொத்தமாக போயிடும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில். அதெல்லாம் கிடையாது. நீங்கள் வாங்குறத நியாயப்படி பில்லு போட்டு வாங்கி உங்கள் அக்கௌண்ட்டில் வருமான வரியில் காமிச்சு அதை உங்கள் புக் என்ட்ரியில் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு பயலும் உங்களை அசைக்க முடியாது. அதுக்கெல்லாம் எந்த வித இது இந்த நில உச்சவரம்பு சட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க பாருங்க, அது மாதிரி கூட கொண்டு வர மாட்டாங்க இந்த கோல்டில். டிமானிட்டேஷன் வந்த மாதிரி கோல்டு மானிட்டேஷன் வரோமே தவிர மற்றபடி நீ கணக்கில் இல்லாத விஷயத்தை தான் அவங்க கொண்டு வருவாங்க, முதல்ல கை வைப்பாங்க. யாரெல்லாம் பிளாக் மணி வச்சுருக்காங்க கணக்கிலே இருக்கு அது இருக்குல்லங்க. நிறைய பேர் அது நம்ம வெளிப்படையாக சொல்ல வேணாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த
லஞ்சமாக பெறப்படக்கூடிய பணமாகட்டும், இல்லை வேறு ஏதாவது வழியில் வரக்கூடிய பணமாகட்டும், எல்லாத்தையுமே சேஃபான கோல்டுன்னு சொல்லி கோல்டில் வாங்கி வச்சுருவாங்க. அதை வந்து ஈஸியான வைக்க முடியும். ஒரு 5 கோடி ரூபா பணத்தை வந்து நீங்கள் இவ்வளோ பெரிய சூட்கேஸில் 5 சூட்கேஸ் வைக்கணும். இன்றைக்கி இருக்க 500 ரூபா நோட்டு தான் இப்போ செல்லுபடி ஆகும். 5 சூட்கேஸ் வைக்கணும். ஆனால் 5 கோடி ரூபா மதிப்புள்ள ஒரு கோல்டாக இருந்துச்சுன்னா கை அடக்குது இவ்வளோ தான், எடுத்து ஒரு இடத்துல வச்சிடலாம். அதனால தான் எல்லாருமே கோல்டுக்கு ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி உபரியாக இருக்கிறது, கணக்கில் வராதது, கருப்பு பணமாக இருக்கிறது மட்டும்தான் அதில் வரும். நீங்கள் நியாயப்படி சம்பாதிக்கிற பணத்தில் எத்தனை 1000 சவரன் வேணாலும் நீங்கள் அதுக்கு டேக்ஸ் கட்டி, ஜிஎஸ்டி கட்டி, இன்கம் டேக்ஸ் கட்டி கணக்கில் வந்துட்டிங்கன்னா 1% கூட பயப்பட தேவையில்லை. ஸோ அது வந்தாலும் ஒரு நல்லதுக்கு தான், நல்ல விஷயம் தான், நாட்டுக்கு நல்ல விஷயம் தான். ரைட். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் சார் எப்போ அதோட அப்டேட்லாம் வருதுன்னு. கண்டிப்பாக. எஸ், இன்னும் நிறைய விஷயங்களை பேசலாம் அடுத்தடுத்த நாட்களில். நன்றி. Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.